Victory begins at Vidyalakshmi. ஹாய் ஆல், இதோ உங்கள் அனுஷா மறுபடியும் உங்களுக்காக. ஸோ எல்லாரும் வீட்டில் லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னடா இது புதுசாக கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த வெயில்ல நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே கிராமரை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இந்த லீவ் முடிஞ்சு நீங்க வெளியில ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க சூப்பரா இங்கிலீஷ் பேச போறீங்க. அதுக்காகவே நாங்க இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் கிராமர் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட், அதாவது ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம கிராமரை பார்க்க போறோம். ஸோ பேசிக்ல இருந்து கிராமர் வந்து நீங்க வெளியே போய் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க இப்ப 11th ஸ்டாண்டர்ட் குழந்தையா இருக்கலாம், இல்ல 5th to 6th போற குழந்தையா இருக்கலாம், இல்ல 1st ஸ்டாண்டர்ட் to 2nd ஸ்டாண்டர்ட் போற குழந்தையா கூட இருக்கலாம். சோ பேசிக்ல இருந்து உங்களுக்கு கொண்டு போய் உங்களை அந்த பேசிக்ல ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காகவே இந்த ப்ரோக்ராமை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை மைண்ட்ல நம்ம வாங்கிக்கணும், உள் வாங்கிக்கணும். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்றீங்க. இப்போ குழந்தை 1st ஸ்டாண்டர்ட் போறாங்க, அப்ப அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ்னு எடுத்தீங்கன்னா அதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஸ்பீச் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எங்கெங்க போடணுமோ அதை கரெக்டா போட்டா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்க்கு ஃபுல் மீனிங் கிடைக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். இது தெரியாம நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு டென்ஸோ இல்ல ஒரு டைரக்ட் இன்டைரக்டோ ஒரு இஃப் கிளாஸோ இதெல்லாம் பாக்குறீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஐடென்டிஃபை பண்றது எப்படி, அப்படிங்கிற செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தெரிஞ்சாதான் நீங்க ஒரு சென்டென்ஸையே எழுத முடியும். அந்த சென்டென்ஸ்ல கரெக்டான சின்டாக்ஸ் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு தெரியணும். ஸோ டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன், நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராமர் லெசன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆக்கணுங்கிறதுனால நாங்க பிராக்டிஸ் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்க எழுதி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புனீங்கன்னா அதை நாங்க சரி பார்த்து அதுக்கான கரெக்ட் ஆன்சரை உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும்னா அதுல ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஹியர் parts of speech are the categories that define the grammatical role a word plays in a sentence. So parts of speech na அது ஒரு கேட்டகரி. எதை டிஃபைன் பண்ணுது, grammatical role என்ன ப்ளே பண்ணுது ஒரு வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ்னு சொல்றது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டகரைஸ் பண்ணுது, இன்க்ளூடிங் noun, pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction and interjection. ஸோ இது எட்டுமே நீங்க ஏற்கனவே கேட்ட ஒரு வார்த்தையா தான் இருக்கும். ஆனா இது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல நிக்காது. ஏன் அப்படி நிக்கல அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே டெஃபினேஷன்ஸ் தான் தேடுறோம், எக்ஸ்பிளனேஷன் பாக்குறது கிடையாது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு மற்ற கிராமர் கிளாஸை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோமே தவிர டெஃபினேஷன் பார்க்க போறது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம பொதுவாகவே இங்கிலீஷ் என்ன பண்ணுவீங்க, நீங்க இங்கிலீஷை படிக்க ஆரம்பிப்பீங்க. படிக்க கூடாது, இங்கிலீஷை கத்துக்கணும். இங்கிலீஷ் இட்ஸ் அ லாங்குவேஜ், இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட். சோ அதை வந்து நீங்க எழுத படிக்க லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி லேர்ன் பண்ணணும்னா டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சுக்க கூடாது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாமே. இந்த மாதிரி கூட இல்லாம நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஒண்ணுமே கிடையாது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 8 இருக்கும். அந்த 8 யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸா கம்ப்ளீட் சென்டென்ஸா எழுத போறீங்க. 8ல எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அந்த 8மே வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தேவைப்படும், அதுல இருக்க வார்த்தைகள் தேவைப்படும். அதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணும். சோ அதுதான் இதோட டெஃபினிஷன் வச்சுக்கோங்க. சோ எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க பாத்தீங்க, மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஒன்னு நவுன், நெக்ஸ்ட் verb, and then adjective, and then adverb, and then pronoun, preposition, conjunction and interjection. இது எட்டுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா they are essential for understanding how words function. இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது எதுக்கு எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் ஒரு மொழியை கத்துக்கிறோம். சோ அப்ப அந்த மொழியில நவுன் என்ன, பெயர் சொல் எது, வேர்ப் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அந்த அதாவது நம்ம பேசுற ஒரு இதுவை வந்து ஈஸி பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்றோம் இல்லையா. எல்லா கம்யூனிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் அது கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும். அப்படி கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணாதான் அது கூட
பக்கா மீனிங்கா இருக்கும். ஸோ அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுத போறோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. அந்த 8ஓட ஃபங்க்ஷன் என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் கிரியேட் அ மீனிங் ஆஸ் அ சிங்கிள் வேர்ட் கேன் ஆஃபன் ஆக்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நம்ம நிறைய வார்த்தைகள் பார்ப்போம். அது ஒரு இடத்துல நவுன் ஆக்ட் பண்ணிருக்கும், ஒரு இடத்துல ப்ரோனவுன் ஆக்ட் பண்ணிருக்கும், ஒரு இடத்துல வேர்புங்கிறது ஒரு ஒரு அட்ஜெக்டிவ்ங்கிறது குவாலிட்டியாவும் இருக்கலாம், குவான்டிட்டியாவும் இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஒரு பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து என்னோட குழந்தைக்கு அம்மா, நான் இந்த ஸ்கூல்ல டீச்சர். ஆனா நான் ஒண்ணுதான். இந்த நான் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நிறைய மாதிரி ஆக்ட் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு இது விஷயமா யூஸ் ஆகுறது, இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம அதாவது டிஃப்ரெண்ட் ஒரு பேட்டர்ன்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹூ எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு WH வேர்டுன்னு சொல்றோம். ஆனா அதையே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரே கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்கூல்ல டீச்சர், வீட்டுக்கு போன அம்மா. ஆனா நான் ஒண்ணு தானே. ஸோ அப்போ அதோட வேரியன்ட், அதாவது நான் எங்க எப்படி இருக்கிறனோ அதுக்கேத்த மாதிரி அந்த இடத்துல நான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லன்னு கிடையாது, நிறைய இடத்துல நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். டிட்டர்மினஸ் யூஸ் பண்ணும்போது த ஒன்று சொல்லுவோம், ஆர்டிகல்ல யூஸ் பண்ணும்போது த ஒன்று, இப்போ ஒன்று மாறி மாறி வரும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஷன்ஸ்ல வச்சுக்காம ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு வேர்ட் எங்க வேணா எப்படி வேணா அதோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அது ஆக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னோம்? 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னோம். இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் நம்ம இப்ப தனித்தனியா பார்க்க போறோம். தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு நவுன்னா என்ன அப்படின்னு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். வேர்ப்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட், சோ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னேன். அகைன் உங்களோட நாலேஜ் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் இஸ் நவுன். இது எப்படி வேணா மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுனால இது மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், pronoun, preposition, conjunction and interjection. இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 parts of speech. அந்த 8 parts of speech என்ன? noun, verb, adjective, adverb, pronoun, preposition, conjunction and then interjection. Next. So first, இப்போ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். நான் இங்க உங்களுக்கு டெஃபினிஷன் தான் கொடுத்திருக்கேன். ஆனா உங்களை நான் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு டெஃபினிஷனை விட எக்ஸ்பிளனேஷன் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியும். ஸோ ஃபர்ஸ்ட் நவுன்னா என்ன? ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு இது இங்கிலீஷ்ல சொல்றதுனாலயே இது வெறும் ஒரு டெஃபினிஷனை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிறதுனால குழந்தைங்களுக்கு புரியுறது கிடையாது. ஆனா ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நவுன் அப்படின்னாலே நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ சுத்தி, இப்போ இங்க ஃபேன் இருக்கு, ஃபேன், கேமரா, இந்த பென், இந்த ஸ்மார்ட், டிஜிட்டல் போர்டு, அந்த வாட்டர் கேன், இந்த மாதிரி நிறைய பொருள் நம்மள சுத்தி இருக்கு இல்லையா? இது மாதிரி நம்ம கண்ணுல பாக்குற எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா நவுன்னு சொல்லணும். ஆனா நம்மளுக்கு டெஃபினிஷன் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? the name of a person, place or a thing is called noun னு சொல்லும். அது கரெக்ட். டெஃபினிஷன், ஒரு விஷயத்தோட டெஃபினிஷன் புரிஞ்சுக்கிறத விட எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ நவுன் அப்படின்னா நீங்க என்ன பொருள் எல்லாம் உங்களை சுத்தி பாக்குறீங்களோ, உங்க வீட்லயே இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பொருள் எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அந்த பொருள் எல்லாமே நவுன் தான். சோ அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற பொருள் எல்லாமே நவுன். நீங்க ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, நீங்க அதை கேட்டு உள்வாங்கி பாஸ் பண்ணிட்டு உங்களை சுத்தி இருக்க பொருளை பாருங்க, உங்களுக்கு என்னென்ன நவுனுங்கிறது கரெக்டா தெரியும். சோ நவுன் அப்படின்னா என்ன? அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். the name of a person, place or a thing is called a noun. எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்சனுக்கு எக்ஸாம்பிள் கண்ணன் சொல்லியிருக்கேன். கண்ணன், and place சென்னை, and thing ball. சோ இது டெஃபினிஷன். எக்ஸ்பிளனேஷன் என்ன? மறுபடியும் சொல்றேன். நீங்க எதெல்லாம் உங்களை சுத்தி பாக்குறீங்களோ அது எல்லாமே நவுன். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இது ஈஸியா புரியும். சோ என்னெல்லாம் உங்களை சுத்தி இருக்கோ அது எல்லாமே நவுன். ஒரு நோட்டு பென் எடுத்து எழுதி பாருங்க, உங்களை சுத்தி என்னென்னலாம் இருக்கு அது எல்லாமே நவுன். உங்க அப்பா பேரு, அவங்க பேர் எழுதினாலே அது நவுன் தான். அந்த மாதிரி பொருள், என்ன பொருள் இருந்தாலுமே அது நவுன் தான். ஆனா இது கைண்ட்ஸ் ஆஃப் நவுனுங்கிறது அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை நவுனுன்றது எதுன்றது பாருங்க. சரியா? எது இருந்தாலுமே, எந்த பொருள் இருந்தாலுமே அதோட இது என்னன்னா நவுன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ப். சோ இப்ப நவுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நவுன்னா நீங்க உங்களை சுத்தி இருக்க பொருள் என்னென்னமோ அது எல்லாமே நவுன் தான் சொல்லி கொடுத்தேன். இப்ப இந்த வேர்புங்கிறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நவுன் என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேன் இருக்கு. அந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு என்ன? இட் ஸ்விங்ஸ்.
ஸோ அது ஒரு வேலை செய்யுது இல்லையா? இப்போ இந்த பென் இட் ரைட்ஸ். ஸோ ஒவ்வொரு நவுனும் ஒரு வேலை செய்யும். அந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ அது ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் அன் ஆக்ஷன், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வேர்ப் இஸ் அ வேர்ட், இட் இஸ் அபவுட் அன் ஆக்ஷன் ஆர் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் பொசிஷன். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்டுன்றது அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா எக்ஸ்பிளனேஷன் பார்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒரு நவுன்னா உங்களை சுத்தி இருக்க பொருள், அது வேர்ப் அப்படின்னா அந்த பொருள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வேர்ப் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹியர் ஆக்ஷன்ல வர்றது he played well, I wrote a letter, இதெல்லாம் ஆக்ஷனை குறிக்குது. played, wrote இதெல்லாம் ஆக்ஷனை குறிக்குது. ஸ்டேட் ஆஃப் பீயிங், நான் என்னவா இருக்கேன், என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்றது he is a teacher, அப்ப இந்த is இங்க verb. we are students, அப்ப இங்க இந்த are verb. and then possession எடுத்துட்டீங்கன்னா I have a car, she has a gold coin. so possession, இது என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு எல்லாமே வந்து you can use the verb form. so next பாத்தீங்கன்னா adjective. third one is adjective. adjectiveங்கிறது ரொம்ப சுலபமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நவுன் நான் என்ன சொன்னேன், எந்த பொருள் எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் நவுன்னு சொன்னேன்னா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றது தான் adjective. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நவுனோட அடிஷன், அதாவது நவுனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குவாலிஃபை பண்றதுக்கு பேர் தான் adjective. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். this pen is black in color. இதோட குவாலிட்டி, இதோட கலர் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த பென் வந்து நவுனு, இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை பத்தி சொல்றோம், அப்ப அதுக்கு பேர், அதாவது டிஸ்கிரைப் பண்றோம், அப்படி டிஸ்கிரைப் பண்ற வார்த்தைக்கு பேர் தான் adjective. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. an adjective is a word that gives us more information about a noun. ஒரு நவுனை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் adjective. அதுல நீங்க குவான்டிட்டியை சொல்லலாம், குவாலிட்டியை சொல்லலாம், நம்பர்ஸை சொல்லலாம், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இருக்கு அண்ட் பொசசிவ் இருக்கு. சோ நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு அட்ஜெக்டிவ்லயே இத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு. சோ என்னென்ன ஃபார்ம்ஸ் எப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். சோ குவாலிட்டி அப்படின்னா பியூட்டிஃபுல் பிளேஸ். பிளேஸ்ங்கிறது நவுன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்றது அட்ஜெக்டிவா இருக்கும். சோ பிளேஸ்ங்கிறது ஒரு இடம், இடம்ங்கிறது ஒரு நவுன். அப்போ அது என்ன மாதிரி இடம் நம்ம சொல்றோம், டிஸ்கிரைப் பண்றோம், பியூட்டிஃபுல்னு டிஸ்கிரைப் பண்றோம். சோ அப்ப அந்த பியூட்டிஃபுல் பிளேஸ்ல இருக்க பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். குவான்டிட்டி பாருங்க, மார்க்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு நவுன். அப்போ அதிகமான மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோர் மார்க்ஸ் சொல்லும்போது அது வந்து அட்ஜெக்டிவ். அண்ட் டூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூமரல்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்பர்ஸ், இதெல்லாம் கூட அட்ஜெக்டிவ் தான் சொல்லுவோம். டூ ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நவுன், அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றது. டூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது எத்தனை அப்படிங்கறது சொல்றது, அந்த டூ மென்ஷன் பண்ணுது இல்லையா? சோ அது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா இந்த விச் புக் இந்த மாதிரிலாம் WH வேர்ட்ல கேட்கறோம் இல்லையா, அதெல்லாம் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னு பாத்தீங்கன்னா திஸ் ஸ்கூல், அதாவது இன் பர்டிகுலரா நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் திஸ் ஸ்கூல். பொசசிவ்னா என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை. சோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து என்னவா சொல்லலாம், நம்ம அட்ஜெக்டிவ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்தது அட்வர்ப். சோ இது ரொம்ப சுலபம் ஞாபகம் வச்சுக்கிறது. நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா சொல்றது அட்ஜெக்டிவ், வேர்பை பத்தி எக்ஸ்ட்ரா சொல்றது அட்வர்ப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேர்போட அடிஷன், அதாவது கொஞ்சம் வேர்பை பத்தி எக்ஸ்ட்ராவா சொல்றது, அதுதான் அட்வர்ப்னு சொல்லுவோம். an adverb is a word that adds something to the meaning of a verb, an adjective or another adverb. so ஒரு adjective or another adverb or a verb, அத வந்து எக்ஸ்ட்ராவா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு குவாலிஃபை பண்ணி கொடுக்கிறது adverb. இப்போ ஒரு ஃபேன் வந்து ஸ்விங் ஆகுது. இந்த ஃபேன் ஸ்விங் ஆகிற ஃபேன் வந்து ஃபாஸ்டாவா இல்ல ஸ்லோவாவா? he walks ஃபாஸ்டா, அதாவது ஃபாஸ்ட்லி அப்படி சொல்றோம் இல்லையா? அவர் வேகமா நடந்தாரு, அவரு ரொம்ப மெதுவா வேலை செய்யறாரு, இப்படி அவரோட வேலையை குவாலிஃபை பண்ணுது. வேலை எப்படி பாக்குறாரு, அவரை பத்தி சொல்றது அட்ஜெக்டிவ், அவர் செய்யற வேலையை பத்தி சொல்றது adverb. இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா he walked slowly, ஸ்லோவா நடக்கிறார். அவர் எப்படி நடக்கிறாரு, அவர் செய்யற வேலை எப்படி செய்யறாரு, ரொம்ப ஸ்லோவா செய்யறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு நீங்க சொல்லல, அவரோட வேலை எப்படி செய்யறாருன்னு சொல்றோம். சோ அப்ப அது adverb. and then தாஜ்மஹால் is very beautiful, இங்க very கூட adverb தான். and then she will come tomorrow, அதாவது adverbial class of time, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. நம்ம போக போக அதெல்லாம் ஒரு செஷன்ல பார்க்க போறோம். சோ இந்த tomorrow அப்படிங்கிறதும் இங்க adverb தான். and then come here, இங்க வா அப்படின்னு சொல்றதும் adverb தான் குறிக்கும். சரியா? நெக்ஸ்ட்
Next is pronoun. Pronoun ரொம்ப easy. Instead of a noun, what we use is called pronoun. நீங்க நவுனுக்கு பதிலா இப்ப என் பேர் அனுஷா, என்னை கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் அனுஷா மேம் இஸ் கம்மிங் அப்படின்னு she is next போட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க இல்லையா, அந்த she instead of a noun, what we use is called pronoun. இதுக்குள்ள நிறைய கைண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஒரு கைண்டும் ஒருவரத்தை பத்தியும் டீட்டெயிலா ஒரு கிளாஸ்லயும் பார்க்க போறோம். சோ இப்போ இந்த ப்ரொனவுனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொனவுன் அப்படின்னா ஒரு நவுனுக்கு பதிலாக நீங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ அதுக்கு பேரு ப்ரொனவுன்னு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸ்வேதா இஸ் a singer, she is also a dancer. இப்போ ஸ்வேதாக்கு பதிலா நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஷீன்ற வேர்டை மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அப்போ ஸ்வேதாக்கு பதிலா நீங்க ஷீ யூஸ் பண்ணலாம், அவளோட ஜெண்டரை வச்சு யூஸ் பண்றீங்க. சோ அப்ப அது ப்ரொனவுன். And then I played myself. இங்க myself அப்படிங்கிறதும் pronoun. இதெல்லாம் கைண்ட்ஸ்ல வரும். உங்களுக்கு கைண்ட்ஸ் பத்தி எலாபரேட்டா ஒரு லெசன் நான் சொல்லுவேன், அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். And this is the boy who played well. இது ரிலேட்டிவ் pronoun சொல்லுவாங்க. சோ இந்த who அப்படிங்கறது நீங்க என்ன நினைப்பீங்க, இது WH வேர்ட் இல்லையா? நான் முதல்ல உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன், நான் ஒருத்தர் தான், பட் நான் டிஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்றேன். அதே மாதிரி தான் இந்த who இந்த இடத்துல ரிலேட்டிவ் pronoun பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷனும் ரொம்ப சுலபமா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். ப்ரிபோசிஷன் அப்படின்னாவே இட்ஸ் அ ப்ரீபோசிஷன். அது வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு நவுன் இன்னொரு நவுனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். கன்ஜங்ஷன்ன்றது கனெக்டர்ஸ், ப்ரிபோஷனுங்கிறது ரிலேஷன்ஷிப். அதாவது உங்களுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தான் ப்ரிபோசிஷன். உனக்கும் எனக்கும் என்ன கன்ஜங்ஷன், அதாவது அடிஷன்ஸ் கிடையாதுங்க, இங்க ரிலேஷன் குறிக்கிறது தான் ப்ரிபோசிஷன். ஸோ a preposition is a word that shows the relation between a noun, pronoun and another word in a sentence. ஒரு சென்டென்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் the book is on the table. புக் ஒரு நவுன், டேபிள் ஒரு நவுன். அப்ப அந்த புக் எது மேல் இருக்குது, எதுக்கு மேல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம், இட் இஸ் ஆன் த டேபிள். சோ அப்ப அதோட ரிலேஷன்ஷிப் சொல்லுது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிபோஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ப்ரீபோசிஷன், that is preposition. Next, the book is on the table. I prefer coffee to tea. The ball is inside the box. I got up at 6 a.m. So இப்போ இது எல்லாமே it's a relative words. அது ரிலேட் பண்ணுது. So ஒரு நவுனோ இன்னொரு நவுனையோ இல்ல வேற ஒரு another வேர்டையோ இந்த சென்டென்ஸ் அது வந்து என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும், அதாவது ரிலேட் பண்ணும். ரிலேட் பண்றதுக்கு பேர் தான் preposition. Next, the very next one is conjunction. கன்ஜங்ஷன் அப்படிங்கிறதுக்கும் ப்ரிபோஷனுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. கன்ஜங்ஷன்னா இதுவும் அதுவும், அதாவது இணைக்கிறது, கனெக்ட் பண்றது. இது ஒரு தனி விஷயம், அது ஒரு தனி விஷயம், இதை கனெக்ட் பண்றீங்க, ரிலேட் பண்ணல. இப்போ புக் இஸ் ஆன் த டேபிள்னா அந்த புக் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க ரிலேட் பண்ணி சொல்றீங்க. பட் கனெக்ஷன் அப்படி கிடையாது. கனெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். யூ அண்ட் மீ, கப் அண்ட் சாசர், இது கனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அண்ட், இந்த ஆர், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது தட் இஸ் கால்ட் கனெக்ஷன். ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்க. கன்ஜங்ஷன் இஸ் a word, it is used to join words, phrases or sentences. even sentences கூட அது ஜாயின் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய கிராமர் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு இதை பத்தின நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நிதிஷ் அண்ட் ராகவ், ஐ வில் கம் பை பஸ் ஆர் ட்ரெயின். நல்லா பாருங்க, தெரியுது, நிதிஷ் அண்ட், இந்த அண்ட் இதை கனெக்ட் பண்ணும், இவரையும் கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ஐ வில் கம் பை பஸ் ஆர் ட்ரெயின், இது அல்லது அதில் நான் வருவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இட் கனெக்ட்ஸ் two words or a sentence or a phrase. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இந்த இன்டர்ஜெக்ஷனுங்கிறது ரொம்ப 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 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். See, நம்மெல்லாம் we are filled with bundles of feelings. நம்மளுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கும். ஜாயிஷியஸா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீல் நிறைய இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாமே filled with bundles of feelings சொல்றோம். இமோஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகம். நம்ம as a human being we express emotions. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல நவுனை பத்தி சொல்றோம், வேர்ப் இருக்கு, அட்ஜெக்டிவ் இருக்கு, அட்வர்ப் இருக்கு, ப்ரிபோஷன் இருக்கு, கன்ஜக்ஷன் இருக்கு, இன்டர்ஜெக்ஷனும் இருக்கும். இன்டர்ஜெக்ஷன்னா உங்களோட ஃபீல், உங்க பர்சனல் ஃபீல் என்ன அப்படி நம்ம தமிழ்ல சொல்லல, அப்பா அம்மா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா? அது போல இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றது தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ an interjection is a word which expresses some sudden feeling. Example பாருங்க. Hi, how are you?
Hooray, I discovered. Alas, he is dead. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது we use interjection. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே நம்ம அப்படியே லைனா ஒன் பை ஒன்னா டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்துட்டு வந்தோம். இப்போ இது அப்படியே கன்சைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 சின்ன அதாவது பிரீஃபா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நவுன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் நவுன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் நவுன். நீங்க பண்ற வேலை verb, நீங்க எப்படி இருக்கீங்கன்றது adjective, நீங்க செய்யற வேலை எப்படி இருக்குதுங்கிறது சொல்றது adverb, உங்களுக்கு பதிலா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை pronoun, உங்களையும் இன்னொரு நவுனையும் ரிலேட் பண்றது ப்ரிபோசிஷன், உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் கனெக்ட் பண்றது கன்ஜங்ஷன், உங்களோட இமோஷன்ஸை நீங்க வெளிக்காட்டும் போது நீங்க யூஸ் பண்ற வேர்ட் இன்டர்ஜெக்ஷன். ஸோ ரொம்ப சுலபமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க, திஸ் இஸ் ஹெட், நோஸ், மவுத் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதான் உங்களை வச்சு நீங்க உங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தெரிஞ்சுக்கலாம். அகெயின் நீங்க நவுன், நீங்க செய்யற வேலை verb, நீங்க எப்படி இருக்கீங்கன்றது அட்ஜெக்டிவ், நீங்க எப்படி செய்றீங்க உங்க வேலையை அப்படிங்கிறது அட்வர்ப், உங்களையும் இன்னொரு நவுனையோ இல்ல இன்னொரு இடத்தையோ ரிலேட் பண்றது ப்ரிபோசிஷன், உங்களுக்கு பதிலா இன்ஸ்டா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை ப்ரொனவுன், உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் கனெக்ட் பண்றது கன்ஜங்ஷன், உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது இன்டர்ஜெக்ஷன். ஸோ இப்போ இது உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இதுல ஒரு பிராக்டிஸ் ஷீட் இருக்கு, அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் கிடைக்கும். Let us look into the practice sheet. So first one பாருங்க, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது என்ன, நவுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், நவுன்னா உங்களுக்கு சுத்தி இருக்க எல்லாமே நவுன்னு சொன்னேன், அதோட தான் நேமிங் திங். நெக்ஸ்ட் அது செய்யற வேலை வேர்புன்னு சொன்னேன்னா, இப்போ அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா இதுல இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. ஸோ கண்ணன் இஸ் அ குட் பாய், இப்போ கண்ணன் அப்படிங்கிறது நவுன், குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், கரெக்டா? சோ இது பிராக்டிஸ் ஷீட் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இந்த டாபிக் புரியும். நெக்ஸ்ட் பாருங்க, she sings beautifully. சோ இங்க she is a pronoun, sings is a verb and beautifully is an adverb. ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். she அப்படிங்கிறது pronoun and verb இங்க எப்படி இருக்கு, sings அப்படிங்கிறது verb, அவங்க பாடுறாங்க, சோ அது ஒரு வேலை, சோ அது verb. எப்படி பாடுறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுறாங்க, அப்ப அது adverb. நெக்ஸ்ட் பாருங்க, the Taj Mahal is very beautiful, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அதே மாதிரி இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டென்ஸ்ல பிகினிங்ல இருக்கிறது noun or pronoun, it can be. அதை பத்தி தான், அதாவது ஒரு கம்யூனிகேஷன் என்ன, ஒரு ஆளை பத்தி பேசுவோம், இல்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம், ஒரு திங்க பத்தி பேசுவோம், ஏதோ ஒரு பிளேஸை பத்தி பேசுவோம் இல்லையா, அப்ப அதுதான் பிரதானமா ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தை தான் நவுன் ஆர் ப்ரொனவுன், சரியா? சோ இங்க பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு, அப்ப தாஜ்மஹால்ங்கிறது நவுன், இப்ப அதை பத்தி தான் நீங்க பேசுறீங்க இல்லையா, சோ அது எப்படி இருக்கு, இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், அப்ப அந்த வெரிங்கிறது அட்வர்ப் அண்ட் பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா. அண்ட் ஐ ஹாவ் எ நியூ புக், ஐ இங்க ப்ரொனவுன், ஹாவ் இஸ் அ verb, நியூ இஸ் an adjective, புக் இஸ் a noun. ஈஸியா இருக்கா? சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் ஷீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சுலபமா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட், he ran quickly, he ran quickly, இங்க he is a pronoun and ran அவர் என்ன பண்றாரு, ஓடுறாரு, அப்ப அது verb. எப்படி ஓடுறாரு, அது குயிக்லியா, அதாவது ரொம்ப வேகமா குயிக்கா ஓடுறாரு, அப்போ அந்த அந்த வேலையை எப்படி செய்யறாரு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த வார்த்தை என்ன, இட்ஸ் an adverb. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் fill in the blanks, choose correct option. சென்னை is a beautiful city, சென்னை இங்க வந்து என்னது, noun, beautiful என்றது நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம், it's an adjective, right? நெக்ஸ்ட் பாருங்க, she is dash girl, she is a beautiful girl, அவங்க எப்பேற்பட்ட பெண், அவங்க ரொம்ப அழகான பெண், சோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ், சோ இது அட்ஜெக்டிவ். அண்ட் தென் he dash a letter, he wrote a letter, அவர் என்ன பண்ணிருக்காரு, லெட்டரை எழுதுறாரு, சோ அவர் செய்யற வேலை, அப்போ wroteங்கிறது அங்க verb. நெக்ஸ்ட், the dog barked loudly, அந்த bark அப்படின்னா என்னது, குறைக்கிறது, அந்த அந்த அது எப்படி பண்ணுதான், லவுடரா பண்ணுதான், சோ அது செய்யற வேலையை அது எப்படி பண்ணுதுன்னு டிஸ்கிரைப் பண்றதுனால அது adverb. நெக்ஸ்ட், this is dash book, my or me, it is my book, என்னுடைய, இது வந்து என்னுடைய அப்படிங்கிறது எந்த குறிக்கிறது, so it is my book. And then identify the correct part of speech. So cat
is under the table. இப்போ இந்த under என்ன அப்படின்னு பார்த்தா preposition. ரமேஷ் and சுரேஷ் are friends. இந்த and வந்து conjunction. Wow, that is amazing. Wow அப்படிங்கிறது it expresses, it shows the emotion of the person who speaks here. So அந்த wow அப்படிங்கிறது it is an interjection. She is very kind. அந்த very வந்து adverb. And then we are playing cricket. இப்போ playing அப்படிங்கிறது இங்க verb குறிக்கும். Next, choose the correct answer, which is a pronoun. ram அப்படின்னு பார்த்தா அது ஒரு noun. So ram வந்து pronoun கிடையாது. So ram is a noun. Then he, book. ஆன்சர் எது? he. ஏன் instead of ram இல்ல instead of a name we use something, அதுதான் வந்து pronoun சொல்லுவோம். So இங்க ஆன்சர் வந்து he. Which is an adjective. குயிக்லீன் வருது. குயிக்லீன்னா அது அட்ஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா ஒரு நவுனை குவாலிஃபை பண்றது தான் அட்ஜெக்டிவ். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேர்பை குவாலிஃபை பண்றது அட்வர்ப். ஸோ இங்க அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஹாப்பி ரன். ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இஸ் அ ஹாப்பி மேன் சொல்றோம் இல்லையா? ஸோ டிஸ்கிரைப் பண்ணும்போது ஹாப்பி இஸ் அன் அட்ஜெக்டிவ் வேர்ட். அண்ட் விச் இஸ் அ வேர்ப். வேர்ப்னாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். வேலையை குறிக்கிறது தான் வேர்ப். அப்ப இங்க பாரு, டேபிள் இருக்கு, ஈட் இருக்கு, ப்ளூ இருக்கு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஈட், சாப்பிடுறது ஒரு வேலை. ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த வேர்ப். ஹியர் ஈட் இஸ் த answer. And which is a preposition. preposition என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ரிலேஷன்ஷிப். ஒரு வார்த்தையில ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு கனெக்ட் ஆகும். அதாவது சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த விஷயத்தை, அதாவது ஒரு நவுனையும் இன்னொரு நவுனையும் நம்ம ரிலேட் பண்றோம். அப்படி ரிலேட் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஆன், ஜம்ப், பிக். அப்ப ஆன், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் ஆன் வச்சு. the book is on the table. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் சொல்றது தான் ப்ரிபோசிஷன். ஸோ ஆன் இஸ் the answer. And which is a conjunction. உங்களுக்கே தெரியும், conjunction is a word which connect the words in a sentence or which connect the phrase in a sentence. எதுவானா இருக்கலாம், அதை கனெக்ட் பண்ணும். அப்போ and very boy இருக்கு. ஸோ இப்போ and என்னதாங்க? and is a conjunction. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஈஸியா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் புரிய வரும். நெக்ஸ்ட், உங்களுக்காகவே ஒரு ஒர்க் ஷீட் போட்டிருக்கும். இதுல ஒரு 20 சென்டென்சஸ் இருக்கு. நீங்க இந்த வீடியோவோட எண்ட் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்கு. இந்த ஒர்க் ஷீட்டோட ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல நாங்க இன்னும் வேற எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் எங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலுமே be open to ask us and we are ready to answer you. இந்த ஒர்க் ஷீட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய இந்த ஒரு டாபிக்ல இந்த ஒரு சிம்பிளான ஒர்க் ஷீட்டோட ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சரை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய் ஆல். அடுத்த செஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்காகவே நாங்க காத்து கொண்டிருக்கிறோம்.